தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணம் செய்தால், தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தான் அவருடன் சேர்ந்து பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் மீண்டும் ஒரு தடவை அறிவித்திருக்கின்றார். முதல் ஒரு பேட்டி வழங்கியிருந்தவர் அதிலேயும் சொல்லியிருந்தவர், இப்போ இன்னும் ஒரு பேட்டி வழங்கியிருக்கார், அதிலேயும் இதே விஷயத்தை சொல்லியிருக்கார். எனவே மணிவண்ணன் அவர்களும் அர்ச்சுனா அவர்களும் சேர்ந்து செயல்படுவார்களா இல்லையான்றது ஒரு பக்கம், அதை நாங்கள் ஒரு ஓரமாக வைப்போம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு வரார். அர்ச்சுனா அவர்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணம் செய்யணும் என்று சொல்லி. எனவே தமிழ் தேசிய பாதை என்றா என்ன, அதில் பயணம் செய்கிறதுண்டா என்ன, அது எப்படிப்பட்டது, அர்ச்சுனா தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லி இவர் ஆசைப்படுறார். இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இதுக்குள்ளே தான் கணக்க விஷயங்கள் இருக்குது. கடந்த 15 வருஷமாக தமிழ் மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அதுக்குள்ளே தான் இருக்குது. எனவே அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எங்களை சுற்றி என்னதான் நடக்குது என்று சொல்லி வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இதில் சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கோ பூசி மொழிகி சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. நேரடியாகவே சொல்கிறேன், வெளிப்படையாகவே சொல்கிறேன். தமிழ் தேசிய பாதைக்கு வாங்கோ வாங்கோண்டுவியல் கூப்பிட்றது அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எப்படி சேம்பொறிகளாக இருக்கிறோமோ, எந்த வேலையும் செய்யாமல் பேசாமல் இருக்கிறோமோ, அதே மாதிரி நீங்களும் இருங்கோ. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், தேவையில்லாமல் அதுக்கு இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டாம், தேவையில்லாமல் அந்த லஞ்ச ஊழலை தட்டி கேட்க வேண்டாம், தேவையில்லாமல் ஃபேஸ்புக்கில் லைவ்களை போட்டு அந்தந்த விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம், யாரோடையும் சண்டைக்கு போக வேண்டாம், பேசாமல் இருங்க. ஆக மொத்த சுருக்கமாக சொல்லப்போனால், நாங்கள் எப்படி 15 வருஷமாக செம்பொறிகளாகவே இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் இருங்கோ. அப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் நல்லா சிங்காகும், அதாவது ஒத்து வரும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றா சேர்ந்து அரசியலில் பயணம் செய்யலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அப்படியே கும்பலாக சேம்பொறிகளாக இருக்கலாம் என்றுதான் மணிவண்ணன் அவர்களுடைய அழைப்பினுடைய உண்மையான அர்த்தம். அப்போ தமிழ் தேசியம் கதைக்கிற எல்லாருமே சேம்பொறிகளான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஓம் சேம்பொறிகள் தான். இதில் மூடி மறைக்கிறதுக்கு என்ன நடக்குது, என்ன விஷயம் என்று சொன்னால், இவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி என்னத்தை விளங்கி வச்சிருக்கிறார்கள், என்னத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். மக்களாகி எங்களுக்கு தமிழ் தேசிய பாதை என்று சொல்லி எதை சொல்லினோம் என்றதாங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என்னடா நாங்களும் இவள் தமிழ் தேசியம் கதைக்கணும், எங்களுக்காக குரல் கொடுக்கணும், எங்களுக்காக பாடுபடினம் பண்ணி போட்டு பேசாமல் கண்ணு காணாமல் விட்டோடனே அவையல் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலைகளும் செய்து கொண்டு வரினோம். எனவே இந்த காலம் என்றது மக்கள் விழித்தெழுந்த காலம். அவர்கள் 2024 ஆண்டிலிருந்தே எல்லா மக்களும் விழிச்சு கொண்டிருந்தோம். எனவே இனிமேல் பழைய வண்டி ஓடாது. எனவே தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்ன செய்தவை என்று சொன்னா, ஒன்றுமே செய்யல. சும்மா வாயால பேசி கொண்டவே, அறிக்கை விட்டு கொண்டவே, அங்கங்க 1-2 போராட்டங்கள் நடத்தி கொண்டவே, இவ்வளவுதான் செய்ததே தவிர வேறு எதுவுமே செய்யல. ஆனா தமிழ் தேசியம் என்றது அதுதானா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அது இல்லை. முதல்ல தமிழ் தேசியம் என்று சொன்னா அவைக்கு என்னென்று தெரியுமோ தெரியாது, அல்லது தெரிஞ்சு கொண்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு தாங்களாகவே ஒரு வரவிலக்கணத்தை சொல்லிக்கொண்டு மக்களாகி எங்களை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் மறக்க முடியாத உண்மை. தமிழ் தேசியம் என்றா என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், அது ஒன்றும் பெரிய ராஜ ரகசியம் இல்லை. அதை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால், தமிழ் மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாங்கள் அடிப்படையில் நல்லா வாழணும், இவ்வளவுதான். அதுக்கு தேவையான மற்ற விஷயங்களை செய்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய ஏனைய பணிகள். சரியா? அது அரசியல் ரீதியாக போராடுறதா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் போராடுறதாக இருக்கலாம். அப்படி செய்ய போகிற எல்லா விஷயங்களும் அதுக்கு பிறகுதான். அடிப்படையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் நல்லா இருக்கணும். அது எந்த தேசியமாக இருந்தாலும், உலகத்தில் ஆங்கில தேசியமோ பிரெஞ்சு தேசியமோ வேறு எந்த தேசியமாக இருந்தாலும் அந்த தேசிய இன மக்கள் நல்லா இருக்கணும். இதுதான் அடிப்படை. எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு இவள் என்ன செய்தவை, எங்களுக்கான அபிவிருத்தி பணிகள் எல்லாம் மேற்கொண்டவையா, எங்களுடைய அடிப்படை வாழ்க்கை மேம்படுறதுக்கு ஏதாவது செய்தவையா, எங்களுடைய பகுதிகளில் நடக்கிற விபத்துக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்தவையா, எங்களுடைய மக்களுடைய ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு, அவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு, அவர்களுக்கு வாழ்க்கை மீதான ஒரு பிடிப்பை காட்டுறதுக்கு, எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு என்று சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு செய்கிற அரசியல் பணிகள்ன்றது அதுக்கு அளவு கணக்கே இல்லை. அது அன்லிமிட்டட், அதாவது எல்லைகள் அற்றது. அப்படி வேலைகள் செய்ய வேண்டியிருந்த நேரத்தில் ஒரே ஒரு அறிக்கை விடுறது, ஒரே பக்கத்தில் குரல் கொடுக்கிறது, அதாவது எங்களுடைய மக்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கணும், அதிகார பரவலாக்கல் கிடைக்கணும், தீர்வு கிடைக்கணும், வடக்கு கிழக்கு கிடைக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சும்மா மேலால் சொல்லி போட்டு அதுக்கும் ஏதாவது ரிஸ்க் எடுத்து பாடுபட்டாலும் பரவாயில்லை. அப்படியும் எதுவுமே இல்லை, சும்மா வாயால் சொல்லி போட்டு அதை ஆரண்டாலும் சொல்லாது தானே. வாயால் எழுதி கொடுத்தா ஒரு சின்ன பிள்ளையும் வாசிக்கும், வேற மொழிக்காரன் கூட அதை வாசிப்பான். அவன் மொழியில் எழுதி கொடுத்தா இதை செய்யணும் அதை செய்யணும் தானே. எனவே அப்படி சேம்பொறிகளாக இருந்து கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகளை செய்யாமல் இருந்து கொண்டு, இப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 4 மாசத்துல
கணிசமான சில வேலைகள் செய்திருக்கிறார். ஊழல்கள வந்து வெளியில கொண்டு வந்திருக்கார். எத்தனையோ விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்ன்றது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். எனவே அவரையும் வந்து தங்களுடைய பாதைக்கு இழுத்து, "நீயும் வந்து இங்க வந்து சேம்பொறியா இரு ராசா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பலா அப்படியே இருப்போம். எல்லாரும் பேசாம இருப்போம்" என்று சொல்லி அவர திரும்ப திரும்ப இழுத்துக் கொண்டே இருக்கிறோம் தங்கட பாதைக்கு. அப்படி வந்து அவரோட சேர்ந்து பயணிப்பினமாம். நீங்க யோசிச்சு பாருங்கோ. அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆள் உருவாகி, ஆரம்பத்தில முதல் நாள்ல இருந்தே ஏனைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மாதிரி இருந்திருந்தா, இவர்கள மாரியே சேம்போரிகளாக இருந்திருந்தா, அவர் இவ்வளவுக்கு ஃபேமஸ் ஆயிருப்பாரா? மக்கள் மத்தியில வந்து இவ்வளவு வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருக்குமா? அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினரா ஆகியிருப்பாரா? இல்ல. ஏனென்று சொன்னா, மக்களாகிய எங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்ல. அவையில மாரி இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு தேவையும் இல்ல. ஏற்கனவே இவ்வளவு பேர் இருக்கிறோமே, அந்த கும்பல்ல கோவிந்தாவா ஒரு ஆள் இருக்கணுமா? அவசியமே இல்ல. எனவே எங்களுக்கு தேவை புதுசா ஒரு ஆள் வேணும். எங்களுடைய பிரச்சனைகள கதைக்கக்கூடிய, எங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஆள வந்து நாங்கள் தேடிக் கொண்டிருந்தோம். கணக்கா அர்ச்சுனா ராமநாதன் வந்தார். அவர நாங்க பிடிச்சுக் கொண்டோம். இதுதானே நடந்தது. இதுதானே உண்மை. எனவே அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு ஆள வந்து திரும்பவும் வந்து தங்கட பாதைக்கு வா வான்னு கூப்பிடுறது வந்து சேம்பொறித்தனம். அது கூட சேம்பொறித்தனம். அவர பார்த்து தாங்கள் 4 வேலைகள செய்வோம்ன்டில்ல, 4 டிசிசி மீட்டிங்ல வந்து 4 ஊழல வந்து சொல்லுவோம்ன்டில்ல, அல்லது எங்கேயாவது மக்கள் மத்தியில போயிட்டு அங்க நடக்கிற அநியாயங்கள வந்து தட்டி கேட்போம்ன்டில்ல, அல்ல போலீஸுக்கு போயிட்டு அத பத்தி முறைப்பாடு சொல்லுவோம்ன்டில்ல, இல்ல மக்கள் மத்தியில செய்றதுக்கு இவ்வளவோ 1000 வழிகள் இருக்குது. இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்ன்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு வேலைய மட்டும் தான் செய்யலாமா? ஒரு வேலைய மட்டும் தான் செய்யலாமா? இல்ல. அந்த அரசியல் கட்சி தனக்குள்ள வந்து பல குழுக்கள உருவாக்கி, நீ இந்த வேலைய செய், நீ இந்த வேலைய செய், அந்த அணி, இந்த அணி என்று நிறைய அணிகள உருவாக்கி, மக்கள் மத்தியில வந்து ஒவ்வொரு நாளுமே செயல்பட வேணும். செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அப்படி செயல்படினோமா? இல்ல. அப்படி இல்லவே இல்ல. இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்த வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிமுகப்படுத்தினவர். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரே ஒரு அறிக்கை விட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மாதிரி அரசியல் பிரச்சனையும் வந்து கிளீன் பண்ணப்படணும். அந்த கிளீன் என்ற சொல்ல கொண்டு வந்து இங்க போட்டுட்டு, அதுக்கு கூட சொந்தமா ஒரு சொல்லு போட தெரியாமல், அந்த கிளீன இங்க போட்டுட்டு, ரைமிங்கா ஒரு பதில போட்டுட்டு, ஒரு அறிக்கைய விட்டு போட்டு பேசாம இருக்கிறார். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஏன் ஒரு அறிக்கை விட்டா நீங்க இன்னும் ஒரு அறிக்கை விட மாட்டீங்களா? நீங்க அடுத்த அறிக்கை விடுறதுக்கு நாங்கள் 1 மாசம் காத்திருக்கணுமா? இது தனியா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மட்டும் அவர்கள குறிக்காது. எல்லாருமே அதேதான். எல்லாருமே ஒரே குட்டைக்குள்ள ஊர்ன மட்டைகள் தான். அரசியல் தீர்வுக்காக ஒரு அறிக்கை விடுறீங்கள். ஒரு குரல் குடுக்குறீங்கள். குடுங்கோ. யாரும் வேணான்னு சொல்லல. அது நல்ல விஷயம் தான். ஆனா, அதுக்காக மட்டும் தான் குரல் குடுப்பீங்களா? இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வெளியில போயிட்டு டிப்பரால மோதி ஒரு தாயும், ஒரு பிள்ளையும் செத்துருக்குது. உங்களுக்கு அத கேள்விப்படைக்க கவலை வர இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எங்களுடைய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வ உருவாக்கணும். இந்த மாரி டிப்பர்ல வேகமா போ வேண்டாம், நிதானமா போங்கோ, குடிச்சிட்டு ஓட வேண்டாம் என்று சொல்லி அது சம்பந்தமான பிரச்சாரங்கள வந்து தொடர்ந்து செய்யுங்கோ. உங்களுடைய கட்சியினுடைய இன்னும் கொஞ்சம் பேர சேர்த்து அதுக்கு ஒரு அணிய உருவாக்கி எல்லா இடங்களும் தமிழ் மக்கள் வாழ்ற எல்லா இடங்களும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யுங்கோ. விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கோ. அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும். அப்ப வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த விபத்துக்கள வந்து குறைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பும் அதுல இருக்கும். விபத்துக்கள் குறையும் போது உயிரிழப்புகள் குறையும். உயிரிழப்புகள் குறையக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் மக்கள காப்பாற்றுறதான் வந்து தமிழ் தேசியம். நீங்க என்னடான்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தாலேயோ, இலங்கை ராணுவம் போலீசாலேயோ தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பும் பெறக்கூடாது. வந்தா நீங்க குரல் குடுப்பீங்கள். மற்றும்படி தமிழாக்கள் தங்களுக்குள்ள அடிபட்டு செத்தாலும் பிரச்சனை இல்ல. வருத்தம் வந்து செத்தாலும் பிரச்சனை இல்ல. ஆக்சிடென்ட் பட்டு செத்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லது குழுக்கள வச்சு மோதி ஆளையால் வாளால வெட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி நீங்க தமிழன் 1000 பேர் சாகலாம், 2000 பேர் சாகலாம், 10,000 பேர் சாகலாம். உங்களுக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. நீங்கள் வந்து இன்னாரால சாகக்கூடாது. இது என்ன கதை இது? சாவுண்டா மொத்தமா சாவு தானே. எப்படி செத்தாலுமே வந்து தமிழாக்களுடைய எண்ணிக்கை தானே குறையும். தானே. அது எங்களுடைய மக்களுக்கு தானே பாதிப்பு. எனவே வந்து தமிழ் தேசியம் என்றா என்னென்றே தெரியாம தான் இவியல் தமிழ் தேசிய வண்டிய வச்சு ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியம்ன்றது அடிப்படையில தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும். தமிழ் மக்களுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படணும். அது எல்லா வழிகளிலேயும். ஆனா, அதுக்கான எந்த வேலையும் இவியல் செய்யறதே இல்ல. மக்கள் மத்தியில வந்து ஒரு தொற்று நோய் பரவுதுன்னு சொன்னா, நீங்க உடனே களத்துல இறங்கி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தானே. ஒரு இடத்துல வந்து மலசல கூடங்கள், பொது கழிப்பறைகள் எல்லாம் வந்து குப்பையா இருக்குது. ஒரு சுகாதாரம் இல்லாம இருக்குது. அதிலேருந்து நிறைய தொற்று நோய் வருதுன்னு சொன்னா, நீங்க அங்க நின்று போராடணும். எனவே எங்களுடைய மக்கள வந்து எப்படி ஏமாத்தினோம் என்று சொன்னா, "மக்களே எங்களுடைய வாழ்க்கை வந்து இப்ப மேம்பட வேண்டாம். நாங்கள் அப்படியே இருப்போம். எங்களுக்கு என்றைக்கு அரசியல் தீர்வு வருதோ, என்றைக்கு அதிகார பரவலாக்கல் வருதோ, என்றைக்கு காணி போலீஸ் அதிகாரம் எல்லாம் வருதோ, அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து வாழவே ஆரம்பிக்கணும்னு சொல்லி எங்கள ஏமாத்தி போட்டு, நாங்களும் அத ஒரு சந்தர்ப்பத்தில நம்புறோம். ஏனென்று சொன்னா, ஓஹோ! தமிழ் தேசியம்ன்றது இப்படித்தான் போல நடக்குது. இந்த தீர்வு வந்தா பிறகு தான் எங்களுடைய டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணப்படும் போல நடக்குது. அதுக்கு பிறகு தான் எங்களுடைய தொற்று நோய் எல்லாம் இல்லாம பண்ணப்படும் போல நடக்குது. வடக்கையும் கிழக்கையும் இணைச்சா மட்டும் தான் விபத்துக்கள் நடக்கிறது குறையும் போல நடக்கு என்று சொல்லி மக்கள நம்ப வச்சு போட்டு நீங்கள் சேம்பொறிகளாக இருக்கிறீங்கள். அன்பான மக்களே, இதெல்லாமே வந்து சுத்த சேம்போரித்தனம், சுத்த ஏமாற்றுத்தனம். தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக இவர்கள் செய்கிற வேலைகள். யாராவது ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்காரா? தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் தீர்வு கிடைக்கும்
மரிக்கும் வரைக்கும் நான் கல்வீடு கட்ட மாட்டேன், நான் மாடி வீடு கட்ட மாட்டேன், நான் லக்ஸரி வாகனத்துல போமாட்டேன், என்ற பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டேன்டா சொல்லிக்காரா? சொல்லிக்காரா? இல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய வாழுவீங்களாம். நீங்க எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பீங்களாம். பொதுமக்கள வந்து கஷ்டப்பட வைப்பீங்களாம். இதுல ஒரு மொக்குத்தனமான ஒரு டெக்னிக் ஒண்ணு யூஸ் பண்ணினோம். உலகத்திலேயே கடைசி கழிவு டெக்னிக் ஒன்று இவைகள் எங்கடையாக்கள் யூஸ் பண்ணினோம் என்னன்னு சொன்னா, இப்ப மக்களுடைய வாழ்க்கைய வந்து மேம்படுத்தாமல், அப்படியே கஷ்டத்துல வச்சுட்டு, இடிஞ்ச கட்டடங்கள அப்படியே இடிஞ்ச கட்டடங்களாகவே வச்சுட்டு, மக்களுடைய வாழ்க்கைய வந்து மேம்படுத்தாமல், கஷ்டத்திலேயே வச்சு போட்டு, அத வெளிநாட்டுக்கு சொன்னா, வெளிநாடுகள் வந்து தீர்வு குடுக்கும். அமெரிக்கா வந்து தீர்வு குடுக்கும். பிரித்தானியா வந்து தீர்வு குடுக்கும். அல்லது கனடா வந்து தீர்வு குடுக்கும் என்று சொல்லி நிக்கணும் போல இருக்குது. எனவே வந்து மக்களுடைய வாழ்க்கை இப்ப மேம்படுத்தக்கூடாது. இப்ப வந்து மக்களுக்கு டெவலப்மெண்ட்ட பத்தி கதைச்சா, மக்களுக்கு அந்த தேசிய உணர்வு இல்லாம போயிரும் என்றது மக்குத்தனமா நிக்கணும் என்னவோ தெரியல. அப்படி நெச்சு போட்டு தான் இந்த வேலைகள செய்யணும் போல இருக்குது. ஆனா அமெரிக்காவோ, பிரித்தானியாவோ, மற்ற நாடுகளோ இத வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. ஏனென்றா அவங்கலாம் உலகத்துல இடிச்சு தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறாங்க. காசாலயும் சரி, அல்லது இஞ்சல உக்ரைன்லயும் சரி, எல்லா இடமும் புது புது கட்டடங்கள் எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குறதே அவங்கள்லாம். அவங்களுக்கு குடுக்குற ஆயுதங்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இடிஞ்ச கட்டடத்த பார்த்து தீர்வு குடுப்பானா? இல்லவே இல்ல. அன்பான மக்களே, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. எனவே உங்களுக்கு இவர்கள் சொல்ற அரசியலும், உங்களுக்கு இவியல் காட்டுற அரசியல் பாதையும் வந்து சுத்த ஏமாத்துத்தனம். எனவே சுருக்கமா சொல்லப்போனா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள மாத்துறத விட்டுட்டு, நீங்கள் மாறுங்கோ. நீங்கள் மக்களுக்காக பாடுபடுங்கோ. நீங்கள் மக்களுக்காக வந்து ரிஸ்க் எடுங்கோ. இன்றைய சூழ்நிலையில வந்து ஒருத்தர் தமிழ் தேசியம் என்று கதைக்கிறார் என்று சொன்னா, அவர் வந்து சரியான ஒரு சேம்பொறி என்று அர்த்தம்.